அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 2ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மற்றுமொரு மறுபக்கமூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தமட்டில் நேற்றைய தினம் மே தின நிகழ்வுகள் ஆங்காங்கே நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பிரம்மாண்டமாக நடைபெற்றிருந்தது. குறிப்பாக என்பிபி கட்சியினுடைய மே தின நிகழ்வு காலிமுகத்திடலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றிருந்தது. குறிப்பாக 2,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. 5,500 பேருந்துகளில் மக்கள் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். அதேபோல் தமிழரசு கட்சியின் மேதின நிகழ்வு யாழ்ப்பாணத்திலும், எஸ்ஜேபி கட்சியின் மேதின நிகழ்வு தலவாக்கலை நுவரெலியாவிலும், எஸ்எல்பிபியினுடைய மீதின நிகழ்வு நுகைகொடையிலும் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றிருந்தது. அதன் போது அந்த கட்சிகளின் தலைவர்கள், குறிப்பாக ஜனாதிபதி, முன்னாள் அமைச்சர்கள், பிரதமர், எதிர்கட்சி தலைவர், தமிழ் தேசிய கட்சிகள் சார்ந்த உறுப்பினர்கள் என பல்வேறுபட்ட தரப்பினரும் தெரிவித்த கருத்துக்கள் இன்றைய பத்திரிகைகளின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. அதேபோல் மே மாதம் 6ஆம் தேதி நம்ம 4 நாட்கள் மாத்திரமே இருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அது தொடர்பான செய்திகள் என பல செய்திகள் இன்றைய பத்திரிகைகளை அலங்கரித்திருக்கின்றன. குறிப்பாக யாழ் தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால், ரகசிய காணி சுவீகரிப்பு முயற்சிகளை நிறுத்தாவிட்டால் ஜனாதிபதி வடக்கில் கால் வைக்க விட மாட்டார், அரசுக்கு சுமந்திரன் பகிரங்க எச்சரிக்கை என்றவாறு பிரதான தலைப்பிடப்பட்ட செய்தி வெளியாகி இருக்கிறது. அரசுக்கு சுமந்திரன் பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். 5,940 ஏக்கருக்கு காணியை சுவீகரிக்கும் வர்த்தமானியை கைகேட்க வேண்டும். மக்களின் காணிகள் மக்களுக்கே என்ற வாக்குறுதி அப்பட்டமான பொய் என்றவாறு சுமந்திரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் மேதின நிகழ்வு நடைபெற்றது யாழ் வீரசிங்க மண்டபத்தில். அதன் போது அவர் இதனை தெரிவித்திருப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் வடக்கு கிழக்கு மக்களுடைய சகல உரிமைகளையும் நாம் உறுதி செய்வோம், ஜனாதிபதி மேதின நிகழ்வில் தெரிவித்த கருத்து இடம்பெற்றிருக்கிறது. அதேபோல் ரணிலின் 23 வருட கால பாதுகாப்பு ஊழியர் அதிரடி இடமாற்றம் நேற்றைய தினம் காங்கேசன்துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். அது தொடர்பான செய்தியும், வெளிவடக்கில் இராணுவ பயன்பாட்டிலிருந்து 40.7 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டது என்ற செய்தியும், நெல்லை ஆதீன குரு முதல்வர் நேற்று இறையடி சேர்ந்தார் என்ற செய்தியும், ஆபத்தான ஆக்கிரமிப்பு நீர்வாழ் உயிரிகளை இலங்கைக்குள் கடத்தி வர முயற்சித்த 3 கைது என்ற செய்தியும், யாழ் போதனா வைத்தியசாலை பாதுகாப்பு ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் என்ற செய்தியும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க காலம் தாழ்த்தப்படுகிறது, GSP பிளஸ் கண்காணிப்பு குழு கவலை என்ற செய்தியும், பயங்கரவாத தடை சட்ட நீக்கம் அறிக்கையை 3 மாதங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம் என்றவாறு ஒரு செய்தியும், ஆகஸ்ட் அல்லது டிசம்பர் மாதத்தில் ஜனாதிபதியாக நினைப்போர் அந்த நினைப்பை கைவிடுவது சிறந்தது என்றவாறு பிரதமர் கூறியிருக்கின்றார். அந்த செய்தியும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி என்றவாறும் ஒரு செய்தி காணப்படுகிறது. இவை தான் இன்று தினக்குரல் யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்த செய்திகளாக இருக்கின்றன. அடுத்ததாக வெலம்புரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால், நெல்லை ஆதீன குரு முதல்வர் தேக வியோகம் அடைந்தார் என்ற செய்தியும், நேற்றைய தினம் அவர் உயிரிழந்திருக்கிறார். அதாவது கொழும்பில் 9:45 மணி அளவில், இரவு 9:45 மணி அளவில் உயிரிழந்திருக்கின்றார். அது தொடர்பான செய்தி அவரது புகைப்படத்துடன் வெளியாக இருக்கிறது. அதேபோல் தமிழ் மக்களை கைவிட மாட்டோம், மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி அனுர, வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை, அவர்களின் அடிப்படை உரிமைகளை எமது அரசாங்கம் கட்டாயம் உறுதி செய்யும் என ஜனாதிபதி முழக்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி 2ஆம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. பகிடிவதை பல்கலை மாணவன் உயிரிழப்பு. நேற்றைய தினம் சப்ரகமுக பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பகிடிவதையால் உயிரிழந்த, தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் இலங்கையை நேற்று உலுக்கி இருந்தது என்று சொல்லலாம். பல்வேறுபட்ட தரப்பினர் பேசிய ஒரு விடயம். அது தொடர்பான செய்தி வெளியாக இருக்கு. அதேபோல் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதில் தாமதம், அனுர அரசிடம் அதிருப்தி வெளியிட்ட ஐரோப்பிய ஒன்றியம் என்ற செய்தியும், யாழில் இராணுவ வசம் இருந்த 40.7 ஏக்கர் காணி விடுவிப்பு என்ற செய்தியும், அரசுக்கு சிவப்பு எச்சரிக்கை வழங்க அணி திரள்க, எதிர்க்கட்சி
எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெலவாக்கலையில் தெரிவிப்பு என்ற செய்தியும், இலங்கை நிர்வாக சபைக்கு விசேட தரத்திற்கு 14 தமிழர்கள் பதவி உயர்வு என்ற செய்தியும் இன்றைய வேலம்புரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் உதயன் பத்திரிகைகளிலும் நேற்றைய தினம் வெளியாகியிருந்த பல செய்திகள் இடம் பிடித்திருக்கிறது. அதாவது யாழ்ப்பாண மாவட்டத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் 40.7 ஏக்கர் காணி விடுவிப்பு. நேற்றைய தினம் அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தது. தெல்லிப்பளை மற்றும் பருத்தித்துறை பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ள 40.7 ஏக்கர் காணிகள் நேற்று விடுவிக்கப்பட்டன. இதற்குரிய ஆவணங்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலரிடம் யாழ் மாவட்ட பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதி கையளித்தார் என்றவாறு அந்த செய்தி 15ஆம் பக்கத்துக்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தியே தீர்வேன், மே தின உரையில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தியும், இத்தேர்தல் ஏற்பாடு யாழில் நிறைவு என்ற செய்தியும், அரச வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ள காணி ஆக்கிரமிப்புக்கு எதிராக 7 சட்டத்தரணிகள் களத்தில் அன்று கட்டமிடப்பட்ட செய்தியும், நெல்லை ஆதீன முதல்வர் இறைவன் அடியில் சங்கமம் என்ற செய்தியும், ஊழலற்ற தலைவரான சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்குவோம் ராதாகிருஷ்ணன் எம்பி தெரிவிப்பு நேற்று தலவாக்கலையில் தெரிவித்த விடயம் அந்த செய்தியும், கடற்றொழிலாளர்கள் 3 கடற்படையினரால் கைது, பொதுமக்கள் எதிர்த்து போராட்டம் என்ற செய்தியும், தமிழ் தேசிய பேரவையை பலப்படுத்த ஒன்றிணையுங்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் அழைப்பு என்ற செய்தியும் மொழியாக இருக்கிறது. அதேபோல் பொறுப்புடன் வாக்களிப்போம் யாழில் சுவரொட்டிகள் என்ற செய்தியும், உள்ளூராட்சி தேர்தல் அரசாங்கத்திற்கான சிவப்பு எச்சரிக்கை சஜித் பிரேமதாச தெரிவிப்பு என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. குறிப்பாக இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தமட்டில் நேற்றைய தினம் மே தின உரையில் அரசு தலைவர்கள், ஜனாதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், தமிழ் தரப்பு தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் தான் இடம் பிடித்திருக்கின்றன. குறிப்பாக பிரம்மாண்டமாக நேற்று காலிமுகத்திடலில் NPP ஆதரவாளர்களின் மே தின கூட்டம் நடைபெற்றிருந்தது. முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம், பொதுமக்கள் குறிப்பாக 2,50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்திருந்தார்கள். அதேபோல் அந்த பொதுமக்கள் 5,500க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் வருகை தந்திருந்ததாகவும், நீதிமன்றம் கொழும்பில் பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு 2,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. இந்த மேதின் உரையில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தாலும் ஜனாதிபதியின் உரை கொஞ்சம் வித்தியாசமாக வடக்கு கிழக்கு தமிழர்களை நோக்கியதாக இருந்தது. அதாவது தமிழர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தியே தீருவேன், மே தின உரையில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்றவாறு தெரிவித்திருந்தார் நேற்றைய மே தின உரையில். அது தொடர்பான செய்திகள் தான் இன்றைய பத்திரிகைகளில் அதிகம் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னுமாக மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. பிரசார கூட்டங்கள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் நாளைய தினத்துடன் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் முடிவுறுத்தப்பட வேண்டும். அதே கட்டத்தில் பல்வேறு இடங்களில் தேர்தல் ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக யாழில் அனைத்து தேர்தல் ஏற்பாடுகளும் நிறைவு செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் எவ்வாறு செயற்பட போகிறார்கள், எவ்வாறு வாக்குப்பதிவுகள் இடம்பெறப் போகிறது, இந்த கட்சி அதிகமான இடங்களை கைப்பற்றப் போகின்றது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் நாளை மறுபக்கமூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.